அன்புக்குரிய சேஷன் அவர்களே, சிக்கந்தர் அவர்களே, மல்லிகா தயாளன் அவர்களே, பகுதி செயலாளர்கள் TRP ஞானம், ME நாசர், பாஸ்கர், டில்லி பாபு, S கிரி, விஜய கணேஷ், பாபா ஜெகன், BG ரமேஷ், மாவட்ட நிர்வாகிகள் பூங்காநகர் ராமதாஸ், எல் வில்பர்ட், ராம கிருபாகரன், வழக்கறிஞர் லயன் பாஸ்கர், லட்சுமி ஜீவா, சுரேஷ் அப்பன்துரை, ராம கிருபாகரன், கோவில்பட்டி ராமச்சந்திரன், நன்றி சொல்ல இருக்கின்ற செல்லப்பாண்டி, திருவேற்காடு நகர செயலாளர் KS பார்த்திபன், இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அன்பிற்குரியவர்களே, பகல் 12 மணியை தாண்டிய வேளையிலும் அரங்கம் நிரம்ப நீங்கள் இருப்பதை பார்க்கிற போது இது ரொம்ப அபூர்வமான காட்சி. 8 மணி 9 மணி என்றால் மண்டபத்திலே இருப்பார்கள். இது உணவு நேரமும் கழிந்து விட்டது. ஒருவேளை கொஞ்சம் திறமையாக உணவு அறிந்து விட்டு வந்து இங்கே உட்கார்ந்து சாவகாசமா கேட்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறவர்கள் வந்திருப்பாங்க. இல்ல, இந்த திருமணத்திலே நாம் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் வந்திருப்பார்கள். ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னால் இந்த தேதியை என்னிடத்திலே பெற்றுக்கொண்டார்கள். நான் திருமண வரவேற்பு என்றுதான் என்னுடைய நாட்குறிப்பை எழுதினேன். அதை அவர்கள் கவனிக்கவில்லை. நேற்று வரை வாக்குப்பதிவிலே இருந்துவிட்டு நேற்று முன்தினம் நடைபெற்ற வாக்குப்பதிவிலே கலந்து கொண்டு விட்டு நேற்று இரவுதான் நான் சென்னை வந்து சேர்ந்தேன். நம்முடைய இந்தியா கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு எல்லா இடங்களிலும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்குகிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திருமண விழா இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கிறது. நான் வீட்டை விட்டு புறப்படும் போதே சொன்னேன், எனக்காக காத்திருக்க வேண்டாம். அவர்கள் ஒரு நேரம் குறித்திருப்பார்கள். அந்த நேரத்திற்குள்ளாக திருமணத்தை நடத்திக் கொள்ள சொல்லுங்கள் என்று. சங்க இலக்கியங்களிலே திருமணம் எப்படி நடக்கும் தெரியுமா? குறுமணல் விரிக்கப்பட்டிருக்கும், வாழை மரங்கள் கட்டப்பட்டிருக்கும், மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கும், குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். அப்பொழுது மாங்கல்யத்தை யார் எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்றால், நிறைவான இல்லற வாழ்க்கை நடத்தி இருக்கக்கூடிய 4 பெண்கள், நிறைவான இல்லற வாழ்க்கை நடத்தி இருக்கக்கூடிய 4 பெண்கள் வந்து மாங்கல்யத்தை எடுத்து மணமகனிடம் கொடுப்பார்கள். மணமகன் அதற்கு பிறகு இந்த திருமாங்கல்யத்தை மணமகளினுடைய திருக்களத்திலே கழுத்திலே ஊட்டிய பிறகு ஆழ்துறையெல்லாம் நிறைய இருக்காது. ஒரு காலத்துல உடனே ஆரி கட்டி முடியோ முடியலையோ வந்து எங்க இருக்குன்னு கேட்டு அங்க வாங்கிடுவாங்க. நான் நிறைய பேர் கல்யாணங்கள்ல பார்த்திருக்கேன். அமர்ந்திருந்து பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்கு 2 காரணம். ஒன்று, சாப்பிட்டு முடிச்சுக்கணும், பயமில்லை சாப்பாடு இருக்குது. இன்னொன்று, நம்முடைய வீட்டு கல்யாணம், இந்த கல்யாணத்திலே நாம் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டாமா என்று. அதாவது விருத்தங்கள் பாராள நாடார் செல்லம்மாள் மகன்வழி பேரனும், விளாம்பட்டி செந்திலப்பன் சுப்புத்தாய் மகள்வழி கொள்ளு பேரனும், சென்னை ராஜேந்திரன் பரமேஸ்வரி மகன்வழி பேரனும், ஜெயச்சந்திரன் செல்வரதி மகள்வழி பேரனும், அன்புமிக்க ஞானசேகரன் லாவண்யா ஞானசேகரன் அவர்களுடைய அன்பு மகனுமான திருவிழல் செல்வன் மணமகன் பாலாஜி BSc அவர்களுக்கும்
தூத்துக்குடி மாவட்டம் மந்திகுளம் கிராமம் நினைவில் வாழும் தர்மர் நாடார் ஆனந்தம்மாள் மகன்வழி பேத்தி தூத்துக்குடி மாவட்டம் லிங்கம்பட்டி அந்தோணி நாடார் சர்க்கரை அம்மாள் ஆகியோரின் மகள் வழி பேத்தியுமான சங்கீதா அவர்களுக்கும் இங்கே இன்று வளர்பிறை காலத்தில் இந்த திருமணம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் வாழுங்கள், மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றவர் நன்கால் நன்மக்கட்பேறு என்று 1330 குறள்களில் அதுவும் ஒரு குறள் தான். மக்கட்பேற்றை பற்றி வள்ளுவர் சொல்லுகிறார். எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எளிது. நம்மை விட நமது பிள்ளைகள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் அது உலக வாழ்விலேயே உயர்ந்தது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருக்குறளிலே திருவள்ளுவர் எழுதி வைத்தார். நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நான் கொடுக்கிற பரிசு என்பது மணமகன் கையிலே டாக்டர் மூவா தெளிவுற எழுதிய ஒரு திருக்குறள், மணமகள் கையிலே அதே போல ஒரு திருக்குறள். இதை கொடுத்து அதை கையெழுத்து போட்டு தேதியும் போட்டு விட்டால் என்றைக்கு ஞாபகம் வந்தால் அதை புரட்டி பார்க்கலாம். உங்களுடைய புத்தக அலமாரியிலே வைத்துக் கொள்ளலாம். அப்படித்தான் ஒருவருக்காக ஒருவர் வாழ்கிற இந்த கட்டத்தில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறவர் ஞானசேகரன். அவருடைய மகளை இங்கே திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு உறவினர்கள் பாட்டன் பாட்டன் கொள்ளு பாட்டன் எல்லா பேரையும் போட்டு மிக சிறப்பாக நடத்துகிறார்கள். இனியும் நான் பேசிக் கொண்டிருப்பது என்பது நாங்கள் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கமே, எங்களுக்காக நீங்க பேச வேண்டாமா? நீங்க சாப்பிட்டு முடிச்சவங்களுக்காக பேசுறீங்க, சாப்பிட போறவங்களுக்காக பேசுறதுன்னா அறுசுவை விருந்து உண்டு. நீங்கள் எப்படி இல்லற வாழ்க்கையை நடத்துகிறீர்களோ அதை போல இங்கே பாலாஜி சங்கீதாவினுடைய திருமண வாழ்வும் அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். காவிரி மணலிலும் 12 நாட்கள், ஆகாயத்து நட்சத்திரங்களிலும் 12 நாட்கள் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து அந்த வாழ்க்கையிலே உங்கள் பெற்றோருக்கு பெருமை கொடுத்து உங்கள் பெற்றோரை மதித்து பிறக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர் சூட்டி அந்த பிள்ளைகளையும் தாத்தா பாட்டியினுடைய வழியிலே தவறவிட்டு ஒரு நிறைவான இல்லற வாழ்வை நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே தான் இன்றைக்கு இந்த திருமணம் நடக்கிறது. நாட்டிலே கல்யாணம் ஒரு பக்கத்திலே என்றால் மன முறிவு டைவர்ஸ் நிறைய நடக்கிறது, ஏராளமாக நடக்கிறது. ஒரு 30 வருடத்துக்கு முன்னாலே இப்படி கிடையாது, 20 வருடத்துக்கு முன்னாலே கூட இப்படி கிடையாது. இப்பொழுது லட்சக்கணக்கிலே செலவழித்து கல்யாணம் நடத்துகிறார்கள். 6 மாதத்திற்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் கசந்து விடுகிறது. பிறகு நீதிமன்றம் செல்கிறார்கள். மனமுறிவு விவாகரத்து பெற்றுக் கொண்டு அவரவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். இது என்ன வாழ்க்கை? வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையே. ஆகவே நீங்கள் ஈருடன் ஓர் உயிராக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக பெற்றலிலும் புயலிலும் பகலிலும் இரவிலும் முழு நிலவு காலத்திலும் அமாவாசை என்றும் ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் வாழ்ந்து உங்கள் பெற்றோருக்கு பெருமையை தந்து உங்கள் இல்லற வாழ்க்கை உடல் இறுதி யாழ் இறுதி என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற மழலை நாளம் உங்கள் குடும்பத்திலே உங்கள் வீட்டிலே ஒலிக்கட்டும். இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட உதிர்த்தும் மயக்குறு மக்களை பெற்று பெற்றோர்கள் பெருமைப்படத்தக்க இல்லற வாழ்வை மற்றவர்கள் வாழ்ந்தால் பாலாஜி சங்கீதாவை போல இணைந்து வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்லுகிற விதத்திலே உங்களுடைய இல்லற வாழ்வு அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நான் கல்யாண வீடுகளிலே அரசியல் பேசுவதில்லை. காரணம், எல்லா கட்சிக்காரர்களும் வந்திருப்பாங்க உறவினர்களிலே. அங்கே வந்து நான் அரசியல் பேசினால் அது பொருத்தமல்ல. ஆகவே நான் பேசுவதில்லை. ஆனால் நீங்கள் ஒருவருக்காக ஒருவருடைய துன்பத்திலே இன்னொருவர் பங்கெடுப்பதும், இன்பத்திலும் துன்பத்திலும், மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும், பெண்களிலும் புயலிலும் நீங்கள் ஈருடல் ஓருயிராக இணை பிரியா தம்பதிகளாக 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, நான் தாமதமாக வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்த மண்டபத்திலே இருந்து இந்த வாய்ப்புரை வழங்குவதற்குரிய வாய்ப்பையும் எனக்கு கொடுத்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் ஒரு தகவல் வந்தது, 10:45 வந்து பார்க்க வேண்டும் என்று. நான் ரிசப்ஷன் வரவேற்பு என்றுதான் டைரியில் எழுதியிருந்தேன். இப்படிதான் சாயங்காலம் தானே இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் அவர்கள் காலை 10:45 என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு ஜீவனிடம் நான் சொன்னேன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அது 4 பெண்கள், நிறை வாழ்வு, மங்கள வாழ்வு நடத்திய பெண்கள். அவர்கள் வந்து தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணம் இப்படித்தான் சங்ககாலத்திலே நடந்திருக்கிறது, அப்படி நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். நெடுநேரமாக காத்திருந்து இந்த திருமண விழாவை இனியதோர் விழாவாக நடத்தி இருக்கக்கூடிய மணமக்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து, வாழ்க மணமக்கள் பல்லாண்டு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.